ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசு வேலைவாய்ப்பு சேனல். ஸோ எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் வில்லேஜ் அசிஸ்டண்ட்கான போஸ்டிங்குடைய நோட்டிஃபிகேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போட்ட மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக எல்லாத்துக்கான நோட்டிஃபிகேஷனையும் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1 குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரலில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ அவுட் அப்ளை எப்படி ப்ரொசீஜர் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரியான வீடியோஸ் அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸில் நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்துட்டு யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிராம உதவியாளர். ஓகேங்களா, அவங்கள தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஓஓ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிரப்புவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அசிஸ்டண்ட். ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா கிராம உதவியாளர். ஓகேங்களா, அந்த ஒரு போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா. ஓகேங்களா, ஸோ எத்தனை போஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2299. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் லொக்கேஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 8th, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10th, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா +2 முடிச்சிருந்தா போதும். ஓகேங்களா, நீங்கள் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ சேலரி பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 11,100 to 35,100 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேலரியாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஆட்களை எடுப்பாங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸ்லாகவும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிராம உதவியாளர் பணிக்கு அடிப்படை தகுதி குறைஞ்சபட்சம் 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 11,000 to 25,000 வித் ஆல் அலவன்சஸோட இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் அருந்தினர், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர், முஸ்லீம், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், அதிகமாக 37 வயது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வயது, அதிகபட்ச வயது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் என்ன எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 21 இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே இதுக்கு எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஆட்களை எடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ ரிட்டன் எக்ஸாம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயப்படுவோம். பட் ஆனால் இதுக்கு பயப்படவே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ ஒரு சிம்பிளான ரிட்டன் எக்ஸாம் தான் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வில் கிராம நிர்வாகம் தொடர்பான கட்டுரை எழுத வேண்டும். பின்பு நேர்முக தேர்வில் விண்ணப்பித்தாரர்களின் கல்வி தகுதி, இதர சான்றிதழ்கள் சரிபார்க்கப்படும். இதில் தகுதியானவர்கள் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவர் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ரிட்டன் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான கொஷின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் இன்ட்ரோ, உங்களை பற்றி எழுதுங்க, உங்களுடைய ஊரில் என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா சிறப்பம்சம், உங்கள் டிஸ்ட்ரிக்டோடைய சிறப்பம்சம் என்ன, உங்கள் டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ஏன் அந்த நேம் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு, அதோடைய வரலாறு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஊருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, உங்கள் ஊருக்கான பேர் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வில் வாசித்தல் எழுதுதல் என 2 நிலையில் இருக்கும். எந்த ஒரு புத்தகத்திலும் இருந்து ஏதாவது ஒரு பக்கத்தில் உள்ள வாசகங்களை விண்ணப்பித்தார்களை வாக்கிக்க சொல்லலாம். இதற்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். ஏதேனும் ஒரு தலைப்பில்
தலைப்பு பற்றி 100 வார்த்தைக்கு மிகாமல் கட்டுரை எழுத வேண்டும். இதற்கு 30 மதிப்பெண்கள் வழங்கப்படும். அதன் பின்பு நேர்காணல் தேர்வில் மூல சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வில் பெறும் அதிகபட்ச மொத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் விண்ணப்பித்தாரர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமான மார்க் வந்து பார்த்திங்கன்னா யார் எடுத்திருக்காங்களோ ஸோ அதுக்கு ரிலேட்டடாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்களை வந்து எடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமில் எடுத்த மார்க்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் எடுத்த மார்க்கும் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் 100க்கு யார் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக மார்க் எடுக்கிறாங்களோ அவங்கள தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ நிச்சயமாக நீ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ஜாப் தான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமுமே சரி இன்டர்வியூமே சரி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நிச்சயமாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரும் நம்ம வீடியோவில் வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.